அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல வரக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு அந்த தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் தான். நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸ் சீரியஸ் பார்த்தாலே உங்களால தாராளமா என்ன பண்ண முடியும். 100க்கு 70+ தாராளமா எடுக்கிற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா கொடுப்போம். அதனால இந்த வீடியோ மட்டும் பாருங்க. நீங்க டிப்ளமோவா இருக்கட்டும், டிகிரியா இருக்கட்டும், எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, சரிங்களா, எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி தாராளமா என்ன பண்ணிக்கலாம். அதே மாதிரி இபி எக்ஸாமா இருந்தாலும் சரி நீங்க தாராளமா இதையே யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தமிழ் தகுதி தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் தான். 2026 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2026 என்ன சார் எக்ஸாம் நடந்துச்சுன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2 அப்படின்ற எக்ஸாம்ஸ் நடந்தது. அதோட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, ஓகே. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக உழைப்பை நல்கினார். இது இணைப்பு சொற்கள் ஒருமை பன்மை பிழை மாதிரி, சரிங்களா. அதாவது இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமது அப்படின்றது இது எதை குறிக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா என்னுடையது. அம்பேத்கர் என்பவர் என்னுடையதா அப்படின்றத சொல்லுவாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உமதுனா உன்னுடையது, அதுவும் வராது. எனது அப்படின்னா அதாவது என்னுடையது அப்படின்றது, அதுவும் என்னுடையதா அப்படின்றத குறிக்கக்கூடியதா. இது எனது புத்தகம், சரியா. உமது என்பது உங்களுடைய, உன்னுடைய, அதை குறிக்கும், சரியா. இது உமது கருத்து. அடுத்து இது எமது நாடு, அதாவது நம்முடைய பொருள் அப்படின்ற கணக்கு. அப்ப இந்த உயர்வுக்காக என்ன பண்ணிருக்காரு, தமது உழைப்பதான் நல்கி இருப்பாரு, சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 52வது கொஸ்டின். அவன் படித்தான், இது எவ்வகை வினை. அவன் படித்தான் செய்வினையா, பிறவினையா, செய்யப்பாட்டு வினையா, தன்வினையா. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வினை வகை என்ன அப்படின்றத பாத்துக்கணும். வினை வகை அப்படின்றத என்னன்னு பாத்துக்கணும், சரியா. ஃபர்ஸ்ட் இதுல நான் சொல்ற மாதிரி எழுதிக்காங்க, சரியா. ஏன்னா இதை எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். வினை வகை, விளக்கம், எடுத்துக்காட்டு, சரியா. ஓகே, இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா தன்வினை. சரியா, வினை வகை. இப்ப தன்வினைனா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம், சரியா. எப்படி என்னென்ன வினை எது அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், உங்களுக்கு சொல்ல முடியும், சரியா. தன்வினை அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்வது, அதுதான் என்னது தன்வினை. அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பந்து உருண்டது. இது ஸ்கூல் புக்ல இருக்கு. பந்து உருண்டது, கந்தன் படித்தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தன்வினை. இதெல்லாம் என்னது தன்வினை, சரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிறவினை. அதுக்கப்புறம் என்னது பிறவினை, அதாவது எழுவாய் ஒரு செயலை பிறரை செய்யும்படி ஆக்குவது. அது ஒரு எழுவா என்ன சொல்றாங்க, இன்னொருத்தர பிறரை வேலை செய்ய வச்சது. அதாவது இதுல முக்கியமா சொல்லுவாங்க வி, பி, செய், வை போன்ற விகுதிகள் வரக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது என்னது வி, பி, அதுக்கப்புறம் செய், வை போன்ற விகுதிகள் வரக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது என்னது பிறவினை அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. பந்தை உருட்டினான், அதாவது பந்து உருண்டது தன்வினை. பந்தை உருட்டினான் அப்படின்னா இன்னொருத்தவே உருட்டுறான். அதே மாதிரி கந்தனை தந்தை படிக்க வைத்தார், புரியுதா. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை வச்சதான் நீங்க என்ன பண்ண முடியும். அடுத்து செய்வினை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுவாய் செய்யும் செயலை செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தி நேரடியாக கூறுவது, சரியா. அதாவது திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அப்ப இதுல எழுவாயின்றது யாரு, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், புரியுதா. கம்பர் ராமாயணத்தை இயற்றினார். அப்ப இதுல ஒரு எழுவாய் செயல் செய்யக்கூடிய, அதாவது செய்யப்படும் பொருளை செயலை முதன்மைப்படுத்தி நேரடியாக கூறக்கூடியது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா செய்யப்பாட்டு வினை.
செய்யப்பாட்டு வினை. சரி, இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா செய்யப்படு பொருளை. அப்ப செய்யப்படு பொருள்னா இப்படி என்னது? திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. சரிதா? செய்யப்படு பொருளை முதன்மைப்படும் வினை. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா விகுதி வந்து படு பட்டது போன்ற துணை வினைகள் வந்து சேரும். அதாவது இதே அப்படியே மாறணும். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது, திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. புரியுதா? சோ இதுதான். அப்ப இந்த 4 வினைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அவன் படித்தான். அவன் படித்தான் அப்படின்றது என்னது? தன்வினை. அவன் படித்தான் அப்படின்றது தன்வினை. இப்ப பிறவினையா மாத்துறீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அவனை படிக்க வைத்தார்கள். அவனை படிக்க வைத்தார்கள். புரியுதா? புரியுதாங்க? அவ்வளவுதான். மாணவன் படித்தான், அவன் ஓடினான், குழந்தை சிரித்தது, அவள் பாடினாள். இதெல்லாமே என்னது? தன்வினையே குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ரைட்டு. அடுத்து பாருங்க, கவிதை சீதாவால் இயற்றப்படுது. சோ இந்த தன்வினை பிறவினையில இருந்து 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. அப்ப ஈஸியா இந்த 4 விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாமா? சோ இதுக்கு தான் நம்ம கிளாஸஸ் பாருங்க அப்படின்னு சொல்றது. இதே மாதிரிதான் நமக்கு என்ன பண்ணிருக்கோம் முடியுதுன்னா மெட்டீரியல்ஸ். சோ இதே மாதிரிதான் பேப்பர் 1க்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் என்ன தேவையோ அதை மட்டும் தாங்க கொடுத்துருப்போம். சோ எனக்கு இதெல்லாம் புரியல சார், நானா படிச்சுக்கிறேன் அப்படின்னா பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம கிட்டே இருக்கு. 450 ரூபா பிடிஎஃப் வாங்குங்க. 300 பேஜஸ் கிட்ட தான் இருக்கும். தாராளமா வாங்கி என்ன பண்ணீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியே கிளியர் பண்ணாம விட்டுறீங்க. சோ அது ரொம்ப ரொம்ப தவறான செயல். ஏன்னா இப்போ உங்களுக்கு வேற எந்த பேப்பருமே திருத்த முடியாது. எலிஜிபிலிட்டியில நீங்க பாஸ் ஆகணும் அப்படின்னா வேற எந்த பேப்பருமே திருத்த மாட்டாங்க அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சாங்க. சரியா? கிளியரா? ஓகே. கவிதை சீதாவால் இயற்றப்பட்டது. அப்ப கவிதை அப்படின்றது என்னது? இது வந்து செய்யப்படு பொருள். இது வந்து செய்யப்படு பொருள். அப்ப செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தி கூறுனா அது செய்யப்பாட்டு வினை. இவர் உங்க எழுவாய். சரியா? எழுவாய். சோ இதே வந்து செய்வினையா மாற்றப்பட்டதுன்னா சீதா கவிதையை ஏற்றினாள். சீதா கவிதையை ஏற்றினாள். அப்ப கவிதை என்பது என்னது? செய்யப்படும் பொருள். அப்ப எழுவாய் மொதல் வந்துச்சுன்னா அது வந்து செய்வினை. புரியுதா? இப்படிதான் மாத்தி மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ரைட். அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்துக. கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. தண்ணீரை கிணற்று. எது அந்த சொற்கள் கரெக்டா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சரியா? சோ இதுல வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தினா கிடைக்கக்கூடியது என்னது? இந்த மாதிரிலாம் ஈஸியா நம்ம பார்த்துடலாம். நம்ம தமிழ்ல அந்த மொழித்திறன் பயிற்சி நம்ம வேர்டிங்ஸ் எல்லாம் படிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த இதுல இருந்து கேட்கக்கூடியதா. சரியா? அப்ப இது வந்து என்னது? கிணற்று தண்ணீரை. இதையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னது? இது செய்யப்படு பொருள். வெள்ளம் அப்படின்றது எழுவாய். கொண்டு போகாது அப்படின்றது வினை. அப்ப இது சரியான வாக்கியம் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. சரியா? ஓகே. அடுத்து 55. சரியான சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம். சொற்றொடர் ஆக்க சொல்லியிருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா ஈஸி. என்னது? அதிகமான் அவைக்கு நெல்லிக்கனி வழங்குதல். சரியா? அதிகமான் அவைக்கு நெல்லிக்கனி வழங்குதல். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். சொல் வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்பவர், பெறுவர், பொருள், செயல் இது எல்லாமே முக்கியமா சேர்ந்து வரக்கூடியதுதான் இந்த சரியான சொற்றொடராக இருக்க முடியும். சரியா? அடுத்து கலைச்சொல். சோ கலைச்சொல்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கேள்வி வரைக்கும் வரும். 15 கேள்விகள் வரைக்கும் தாராளமாக வரும். சோ இந்த ஒரு யூனிட்லயே 15 கொஸ்டின் ஈஸியா. அதுக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே உங்களால என்ன பண்ண முடியும்? ஈஸியா அடிச்சிட முடியும். சரியா? கிளியராங்க? ஓகே. சோ எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். ஃபர்ஸ்ட் அகலாய்வுனா என்னங்க? ஃபர்ஸ்ட் அகலாய்வு அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா எக்ஸவேஷன். சோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். எக்ஸகவேஷன். நடுக்கல்னா ஹீரோ ஸ்டோன். இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்படுற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பண்பாட்டு குறியீடு. பண்பாட்டு குறியீடுனா இட்ஸ் நத்திங் பட் கல்ச்சரல் சிம்பிள். கல்ச்சரல் சிம்பிள். சரியா? அப்ப புடைப்பு சிற்பம்னா என்னது? எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். புடைப்பு சிற்பம் என்பது எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். அவ்வளவுதான். இந்த மாதிரி கேட்கிறப்ப 4க்கும் ஆன்சர் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரியா? சோ இது வந்து உங்களுக்கு உண்டான முக்கியமான கொஸ்டின். ட்விட்டர். ட்விட்டர் அப்படின்றது என்னது? ட்விட்டர் அப்படின்றது ஈஸி. கீச்சகம். ட்விட்டர் அப்படின்றது கீச்சகம். சரியா? சரி, ரைட்டு. புலனம் அப்படின்னா ஃபேஸ்புக். புலனம் அப்படின்னா ஃபேஸ்புக். சரியா? இப்ப உங்களுக்கு ஒன்னான கொஸ்டின் என்னன்னா இந்த கட்செவிக்கு என்ன இங்கிலீஷ்ல, படவரிக்கு இங்கிலீஷ்ல என்ன? சரியா? படவரிக்கு என்ன இங்கிலீஷ்ல. அது போக பாத்தீங்கன்னா இமெயில். இமெயில்னா என்னது? மின்னஞ்சல். இமெயில்னா எலக்ட்ரானிக் மெயில், மின்னஞ்சல். அடுத்து வெப்சைட். வெப்சைட்னா என்னது? இணையதளம். நம்மளோட ஆர்எல் அகாடமி வெப்சைட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இணையதளம். சரியா? அடுத்து ப்ரௌசர்.
ப்ரௌசர்னா என்னது? உலாவி. உலவின்னு வரும். அதுக்கப்புறம் மவுஸ்னா சுட்டி. மவுஸ்னா சுட்டி. அடுத்து டவுன்லோடு. அப்லோடு. டவுன்லோட்னா என்னது? பதிவிறக்கம். அப்லோட்னா பதிவேற்றம். சரியா? சோ உங்களுக்கு உண்டான 2 கொஸ்டின். கட்சவினா என்ன, படவரினா என்ன நீங்க சொல்லணும். அது போக வாட்ஸ்அப்புக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்றதையும் நீங்க தான் சொல்ல போறீங்க. சரியா? ஓகே. அடுத்து இ லேர்னிங் வெப்சைட். இ லேர்னிங்னா எலக்ட்ரானிக் லேர்னிங். அப்பனா எலக்ட்ரானிக் இ லேர்னிங்ன்றது என்னது? எலக்ட்ரானிக் லேர்னிங். சரியா? அப்ப இ லேர்னிங்ன்றது மின்கற்றல் இணையதளம். சரியா? உளவி அப்படின்னா என்ன சொன்னேன்? ப்ரௌசர். சரியா? அடுத்து இணைய வரலாறு. இணைய வரலாறுனா என்னது? சர்ச் ஹிஸ்டரி இல்லாட்டி ப்ரௌஸ் ஹிஸ்டரி. ப்ரௌசிங் ஹிஸ்டரி அப்படின்னு அழைக்கப்படும். இயங்கு இணையதளம் அப்படின்றது என்னது? டைனமிக் வெப்சைட். ஓகேவா? ஸோ கிளியரா நீங்களும் ஆன்சர் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. என்னது? ஸோ இந்த செஷன்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி பிளேலிஸ்ட் தனியா இருக்கு. ஸோ உங்களுக்கு கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ். என்னது? மின்னணு உத்திகள். பண்பலைனா என்னங்க? பண்பலைனா ஒண்ணு நத்திங் பட் என்னது? சோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 98.3 பண்பலை அப்படின்ற கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் பண்பலை அப்படின்றது. மின்னணு ஊடகம்னா எலக்ட்ரானிக் மீடியா. மின்னணு ஊடகம் அப்படின்றது எலக்ட்ரானிக் மீடியா. சரியா? எதிரொலினா எக்கோ. அப்ப மீயொலினா என்னங்க? என்ன? எதிரொலினா எக்கோ. மீயொலினா என்ன? எதுல காணப்படும்? இது மீயொலின்றது எதிர லேட் பண்ணி வரும் அப்படின்றத நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சோ நான் ஏன் இது கேட்கறேன்னா இதுல ஜிஎஸ் சார்ந்து வரும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். சரிங்களா? சோ அதுக்காக தான். அடுத்து கலை சொல்லே அறிக்கை. சோ இங்க பாருங்க, நான் சொன்ன 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா என்னது? வனவியல். விலங்கியல்னா சுவாலஜி. காடுனா என்னது? ஃபாரஸ்ட். அளவீட்டியல் அப்படின்றது எதங்க குறிக்கும்? அளவீட்டியல்ன்றது மெட்ராலஜி. சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் நான் 4க்கும் சொல்றேன்னா இதுல ஏதாச்சும் ஒண்ணு கூட ப்ரீவியஸ் கொஸ்டின்ல மறுபடியும் கேட்கலாம். அதுக்காண்டி தான் நான் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றேன். அடுத்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ. சோ இப்ப வந்து சட்டமன்றத்தை தெரியாம யாரும் இருக்க மாட்டீங்க. இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல சட்டமன்ற உறுப்பினர். சரி ரைட். எம்எல்ஏவோட பதவி காலம் என்ன? குறைந்தபட்ச வயது என்ன? இவங்களை பற்றி சொல்லக்கூடிய விதிகள் என்ன? சோ இதெல்லாம் வந்து ஜிஎஸ் சார்ந்த கொஸ்டின். பட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பா தெரியணும். சரியா? இது சார்ந்து உங்களுக்கு வேற என்னன்னா தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா என்னது? நாடாளுமன்ற உறுப்பினர். ஏன்னா இதை கூட வந்து கலைச்சொற்கள் கேட்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினர். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்றம். இதே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா சட்ட மேலவை. சோ சட்ட மேலவை தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையாங்க? கிடையாது. கலைச்சிட்டாங்க. சட்டமன்ற மேலவை எப்ப கலைக்கப்பட்டது? யாரோட தலைமையில கலைக்கப்பட்டது? அப்ப இருந்த தலைவர் யார்? சோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜிஎஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? அதே மாதிரி சட்ட மேலவை இப்பவும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன? ஒரு 6 மாநிலங்கள்ல இருக்கு. அது என்னென்ன மாநிலங்கள்? ஏன் நான் இதெல்லாம் கேட்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து கலைச்சொல் கண்டறிக. சிம்பல்னா என்னது? குறியீடு. அப்ப சிம்பலிசம்னா குறியீட்டியல். அவ்வளவுதான். புள்ளியல்னா என்னது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வடிவியல்னா ஜாமெட்ரி பாக்ஸ் சொல்லுவோம்ல, வடிவியலுக்கு நம்ம எடுத்துட்டு போவோம்ல, அதுதான். வட்டவியல் அப்படின்றது கிடையாது. சரியா? அடுத்து நான் சொன்ன ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தாலே உங்களால என்ன பண்ணிட முடியும்? ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? என்னது உயிரியல் அப்படின்றது? என்னது உயிரியல்னா? பயாலஜி. பயோதெரப்பி அப்படின்றது உயிர் மருத்துவம். சரியா? ஓகே. அடுத்து தீசிஸ். சோ இது வந்து ப்ராஜெக்ட் சம்பந்தமா கேட்பாங்க. தீசிஸ் அப்படின்னா என்னது? ஆய்வேடு. தீசிஸ் சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுல பார்த்துருக்கோம். சரியா? சின்னம் அப்படின்னா சிம்பல். கையேடு அப்படின்னா என்னது? ஹேண்ட்புக். இல்லாட்டி மேனுவல் கைடு இந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த இது. சரியா?
அறிவாளர் அப்படின்னா என்னது? இவரை வந்து ஸ்காலர்னு சொல்லலாம். ஸ்காலர் ஆர் இன்டெலெக்சுவல், அப்படின்றத அழைக்கப்படலாம். சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 65வது கொஸ்டின், கலைச்சொலுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்வு செய்ய. சோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடிக்கடி கேட்கப்படுற கொஸ்டின். மிசைல், மிசைல்னா என்னது? மிசைல்னா ஏவுகணை. ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கிள். ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கிள். அடுத்து கடல் மைல்னா என்னது? நாட்டிக்கல் மைல். பதிவிறக்கனா டவுன்லோட். சோ ஒரு நாட்டிக்கல் மைல் எத்தனை கிலோமீட்டர்? சோ இது வந்து உங்களுக்கு ஜிகே கொஸ்டின். தயவு செய்து ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. சரியா? அடுத்து முக்கியமான கொஸ்டின். இது வந்து இருக்கக்கூடியதுல 7வது யூனிட்ல சார்ந்து கேட்கக்கூடிய கேள்விகள். சரியா? ஏழை இளம் விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் நோக்கத்துடன் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் செயல்பட்டு வருகின்றது. திட்டத்தில் பயனடைவதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. வருமான உச்சவரம்பு உண்டா? வருமான உச்சவரம்பு கிடையாது. சரியா? கிடையாது. அப்ப இது வந்து தப்பு. மறுமணத்தின் போது மணமகளின் குறைந்தபட்ச வயது 20 இருக்க வேண்டும். இது வந்து கரெக்ட். கண்டிப்பா மறுமணம் நடைபெறும் போது குறைந்தபட்ச வயது 20 தான் இருக்க வேண்டும். சரியா? அடுத்து மறுமணம் செய்வதற்கான திருமண அழைப்புதல் தேவையில்லை. கண்டிப்பா என்னது? அவங்க கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்ல சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு ஆவணமா இது கண்டிப்பா தேவை. அப்ப இது தப்பு. அடுத்து மறுமண நாளிலிருந்து 6 மாதத்திற்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இது வந்து கரெக்ட். சோ இந்த இளம் விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் நோக்கத்துடன் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம் இது வந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1975 தீயன்ல தொடங்கப்பட்டிருக்கும். 1975 இளம் விதவைகளின் மறுமணத்தை வந்து ஊக்குவிதற்காக ஒரு முக்கியமான திட்டமாக கொண்டு வந்திருக்கும். விதவைகளுக்கு வந்து மறுவாழ்வு அளிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் தான். சரியா? 1975 தொடங்கப்பட்டது. இதோட அப்டேட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 17/5/2011 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதியுதவி 25,000 உயர்த்தப்பட்டிருக்கு. நிதியுதவி என்னவா இருக்கும்? 25,000 உயர்த்தப்பட்டு தாலிக்காக 4 கிராம் தங்கம் வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அதே மாதிரி 23/5/2016 என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கிராம் தங்கம் வந்து 8 கிராம் 1 பவுனா மாறி இருக்கும். சோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். உங்களுக்கு ஜிகேல கூட இந்த கொஸ்டினை கேட்பாங்க. கீழ்கண்ட பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. பழமொழியோட பொருளை தேர்வு செய்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. சோ சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? சோ இது வந்து பழமொழி. சொப்பனத்தில் கண்ட அரிசி, சொப்பனம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கனவு. சோ கனவுல கண்ட அரிசியை வச்சு சோத்துக்கு ஆக்க முடியுமா? கிடையாது. சரிங்களா? அப்ப அதுல என்ன சொல்ல வராங்க? முக்கியமா பொருள் என்ன சொல்ல வராங்கன்னா உழைப்பின்றி ஊதியம் இல்லை. சோ நீ உழைப்பே போடாம ஊதியம் வேணும்னா கிடைக்காது. அதே மாதிரிதான் சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படின்றது. இதே மாதிரிதான் என்ன சொல்லுவாங்க? முயற்சி திருவினையாக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃபேவரட் ஒரு முக்கியமானது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்லுவாங்கல்ல. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். வாய்ப்பு இருக்கும் போதே என்ன பண்ணிக்கணும்? பயன்படுத்தி கொள்ளணும். இல்லாட்டி வாய்ப்பு போயிடும் அப்படின்றது. அதே மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இதெல்லாம் பழமொழியா கேட்டிருப்போம். அதாவது என்ன அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுனா, நீங்க என்னதான் அமிர்தத்தை குறிச்சாலும் ஒரு அளவுக்கு மேல போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு என்னது? அதுவே உங்களுக்கு விஷமா மாறிடும். சரியா? சிறுதுளி பெருவெள்ளம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஓகேவா? இதெல்லாமே பழமொழிகள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆழம் தெரியாம கால விடாத. அதாவது ஒரு விஷயத்தை ஆராயாம பண்ணக்கூடாது அப்படின்றதா சொல்றாங்க. சரியா? அடுத்து கீழ்காணும் பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. அதிர அடிச்சா உதிர விளையும். அதாவது அதிர அடிச்சா உதிர விளையும் அப்படின்றத என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வேளாண்மை சார்ந்த ஒரு அனுபவ பழமொழி. அதிர அடிச்சா உதிர விளையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முயற்சி திருவினையாக்கும். சோ எந்த அளவுக்கு வந்து நெற்கதிரை அடிக்கிறாங்களோ அந்த இடத்துல தானியங்கள் வந்து என்ன பண்ணும்? உதிர்ந்துகிட்டே இருக்கும். அதான் அதிர அடிச்சா உதிர விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க.
சோ அதுதான் முயற்சி திருவினை ஆகும். அடி உதவாமல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாரு. சோ அடிக்கு உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படின்றது. கரும்பு தின்ன கோழியா, ஒரு விஷயம் சொல்றப்ப வந்து ஒரு இப்ப கரும்பு எவ்வளவு இனிப்பா இருக்கும், அதை சாப்பிட்ற கூலி கொடுத்தா வேணா நான் சொல்லுவான். சோ அந்த மாதிரிதான். சரியா, ரைட். நெக்ஸ்ட் 69 கீழ்கண்ட பழமொழியின் சரியான பொருளை கண்டறிக. சோ ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது. அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நேரத்தை வீணாக்காம. நேரத்தை வீணாக்காம. அவ்வப்பொழுது அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பயனற்ற நேரம், பயனற்ற நேரம். சரிங்களா, அதை வந்து கழிக்கிறது வந்து தவப்பொழுது. நல்ல செயலில் செலவிடும் நேரத்தை என்னது அவ்வப்பொழுது அப்படின்றது பயனற்ற நேரம், தவப்பொழுதுன்ற நல்ல நேரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து முதலை கண்ணீர் மரபு தொடர். இதுவும் வந்து அடிக்கடி கேட்கப்படுற கொஸ்டின். முதலை கண்ணீர். முதலை கண்ணீர் என்பது என்னது? பொய்யான அழுகை. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். முதலை கண்ணீர் அப்படின்றது பொய்யான அழுகை. சரியா, முதலை கண்ணீர் அப்படின்றது பொய்யான அழுகை. சோ இதே மாதிரி நிறைய இருந்துச்சுன்னு காதுல பூ சுத்துவாங்க, காதுல பூ சுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காதுல பூ சுத்துறதுன்னா என்னது? ஏமாற்றுதல். காதுல பூ சுத்துறது ஏமாற்றுதல். சரியா, அதே மாதிரி காணல் நீர் போல. காணல் நீர் போல. காணல் நீர் போலன்னா என்னது? இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இல்லாம போயிடும். நீங்க பைபாஸ் ரோட்ல எல்லாம் மதியான நேரத்துல போனீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும் தூரத்துல, ஆனா அது பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்காது. ஏன்னா காணல் நீர், அனல் நீர் அது. சரியா, அடுத்து தலைகால் புரியாமல். தலைகால் புரியாமல் என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியிலே நாம என்ன பண்றதே மறந்துடுறது. ஓகேவா, அடுத்து வேற என்ன? வேற என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருத்தல். வயிற்றில் நெருப்பை கட்டுதல் பொறாமைப்படுறது. சரியா, மனக்கோட்டை கட்டுதல். மனக்கோட்டை கட்டுதல் அதாவது நடக்காத நினைச்சு கனவு காண்றது. நிறைய பேர் யோசிப்பாங்க நமக்கு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய மனக்கோட்டை இடுவாங்க. அதுக்குண்டான செயல்கள்ல இறங்க மாட்டாங்க. எப்ப நீங்க நினைக்கிற விஷயத்துக்கு உண்டான ஸ்டெப்பை ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது கரெக்ட். வெறும் எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ முடியாதுல்ல, அதுக்குண்டான செயல்கள்லையும் நம்ம இறங்கி ஆகணும். சரியா, நல்லா வச்சுக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். கொடிகட்டி பறத்தல். கொடிகட்டினா என்னது? உலகம் முழுவதும் என்னது? கொடிகட்டி பறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பாரதியாரின் பாடல்கள் கொடிகட்டி பறந்தது உலகம் முழுவதும். என்னது? புகழ் பெற்று விளங்குதல். சரிங்களா, புகழ் பெற்று விளங்குதல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து மரபு தொடரை பொருள். கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார், ஒரு கல்லில வச்சு நார் உரிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இயலாத செயல். இயலாத செயல். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எது எது அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து ஆகாய தாமரை. ஆகாய தாமரை என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை அப்படின்றது இல்லாத ஒன்று. எட்டாக்கனி. எட்டாக்கனினா என்னது? கிடைக்காத ஒன்று. சரியா, ஓகே. அடுத்து விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல. ஆன்சர் பண்ணுங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல என்னது? பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்றது பயனற்ற செயல். சரியா, அதாவது ஒரு விளைச்சல் நிலத்துக்கு அதை வந்து எது பண்ணோம்னா ஓகே, எதுவும் இல்லாத ஒரு தரிசு நிலத்துக்கு பாய்ச்சினீங்கன்னா அது வந்து பயனற்ற செயலாதான் முடியும். சரியா, அடுத்து எதிர்பாராத நிகழ்வுனா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல். சரியா, அந்த மாதிரி. ஓகே, ரைட். இந்த மாதிரி ஊமை தொடர்லாம் நம்மளோட தமிழ் மெட்டீரியல்ல எல்லாமே உங்களுக்கு இருக்கு. நீங்க சாம்பிளை பாருங்க, தயவு செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா என்ன பண்ணிக்கோங்க, பேமெண்ட் பண்ணிட்டு வாங்கிங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு கலைச்சொற்கள் எல்லாம் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி எல்லாமே பக்காவா வச்சிருப்போம். எல்லாமே பக்காவா வச்சிருப்போம். இங்க பாருங்க. ஸோ இப்ப கூட பாருங்க, சாம்பிள்ல கூட உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்க வச்சிருப்பீங்க. இங்க பாருங்க, கிணற்று தவளை போல அறியாமை, வேலியை பயிரை மேய்ந்தது போல நம்பிக்கை திறன், மதில் மேல் பூனை போல முடிவெடுக்காத நிலை, இலைமறை காய் போல மறைபொருள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லி பூனை போல தெளிவு, கனி இருப்ப காய்கவர் தற்றி இன்னாச்சொல், குன்றேறி யானை போல் காணாத செல்வத்தின் சிறப்பு,
மேகம் கண்ட மயில் போல, தாயை கண்ட செய் போல மகிழ்ச்சி. புதையல் காத்த பூதம் போல பயனின்மை, நான் அறிந்த வில் போல பயனின்மை. புரியுதா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது? அதே மாதிரி பழமொழி பாருங்க, 6லும் சாவு 100லும் சாவு, மாமியார் உடைத்தால் மண் குடம், மருமகள் உடைத்தால் பொன் குடம். சோ இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எல்லாமே எடுத்து தொகுத்து வச்சிருக்கோம் சரிங்களா. அதனால வேணுங்கிறவங்க தாராளமா வாங்கி யூஸ் பண்ணிக்காங்க சரிங்களா. உள்ளங்கை நெல்பொனி போலன்னா என்னது, வெளிப்படையாக இருப்பது, வெளிப்படையாக இருப்பது. சரி, அடுத்து 75வது கொஸ்டின். எலியும் பூனையும் போல என்ற ஓமை தொடர் விளக்கும் கருத்து என்ன? எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் எப்போ எப்படி இருக்கும்? பகைமை பாராட்டி கொண்டிருக்கும். எலியும் பூனையும் ஒன்னாவே இருக்காது சரியா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப இன்னும் ஒரு பார்ட் வீடியோ தான் இருக்கு. அந்த ஒரு பார்ட் வீடியோ முடிச்சோம்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆயிரும், முடிஞ்சிடும். சோ முழுக்க உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ரெகுலரா 7 மணிக்கு கிளாஸஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து நாளைக்கு ஜிஎஸ் கிளாஸ் வரும், அதையும் பாருங்க. சோ தயவு செய்து தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. மெட்டீரியல் வேணும்னா நீங்க டெக்னிக்கல் சார்ந்து எந்த மெட்டீரியல்னாலும் தாராளமா என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேனலை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணி மறக்காம PDF வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.